ஒரே கேள்வி தெரித்து ஓடிய அக்கா கனிமொழி. வைரல் வீடியோ. மொத்தமாக மாறிய திருப்பம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையை கனிமொழி தலைமையில் தயாரித்து வருகிறது. இது தொடர்பாக களத்தில் தீவிரமாக வேலை செய்து வரும் எம்பி கனிமொழியிடம் கடந்த முறை சொன்ன தேர்தல் வாக்குறுதி பற்றிய கேள்விக்கு தெரித்து ஓடிய நிலையில் திமுக இருப்பது அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் திமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமை தாங்கி அனைத்து தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு அறிந்து மனு வாங்கினார். அதன்பின் செய்தியாளர் சந்திப்பில் கனிமொழியிடம் கடந்த தேர்தலில் அதிகமான விதவைகள் உருவாகுவது தமிழகத்தில்தான் என கனிமொழி கூறியது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும் என தெரிவித்தார். இதனால் மக்களும் வாக்களித்தனர். இது தொடர்பான கேள்விக்கு தான் கனிமொழி பதில் சொல்ல முடியாமல் குறைத்து விட்டோம் என கூறியதும் அருகிலிருந்த அமைச்சர் TRP ராஜா வேறு எதுவும் கேள்வி இருக்கிறதா என்று கோபத்துடன் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோக்கள் தான் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி திமுகவின் லட்சணம் இதான் என கேள்விகள் முன்வைக்கின்றன. அதேபோல் கடந்த தேர்தலில் சொன்னதையே நிறைவேற்றாத திமுக இப்போது சொல்வதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பதில் கொடுத்து வருகின்றனர். கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். கூட்டம் அதிகமானதால் மாநாட்டு பந்தலுக்கு கூட வர முடியாத அளவிலே பெண்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க சொல்லக்கூடிய நிலை நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண